அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக தந்தை, இந்த வேளையிலும் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆசீர்வதித்தார். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேதபதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் என்னுடனே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கு யூதாவாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலை யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானமில்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கப் போகிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் மூங்களெல்லாம் மாறி வெடித்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்நாளிலே நான் அவன் நுகத்தை உன் களத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியரினே அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் கர்த்தருக்கு எழுதப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதுமே சேவிப்பார்கள். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறை இருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பின். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறது இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவர் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்து நிமித்தம் உங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாய் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் ஒருங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்து நிமித்தம் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். அதனால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பார் என்று சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிடப்பட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏதோ யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மனமேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திட்டப்படும். அவளை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவருடைய பிரபு அவர்கள் ஒருவனாயிருக்கு. அவருடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபத்து வர பண்ணுவேன். அவர் சமீபத்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி என் இருதயத்தை பிணைக்கப்படுகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரகமாக எழும்பி அடித்து துன்மார்க்குடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பிட்டு நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிரக கோபம் தனியாது. கடைசி நாட்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள்.
அதிகாரம் 31. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மிகுந்த ஜனம் வனாந்திரத்தில் இறக்கப்பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் இல்லை, கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை எடுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேல வாழ்த்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிற கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவார்கள் என்று எப்ராயிம் மலைகளில் ஜாமக்காரர் குறுங்காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்ன வென்றால், யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியை கம்பிரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேல் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்கள் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் இன்றைக்கு இடராதபடி செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிமின் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். ஜாதிகளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் தீமைகளை அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தியை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கம்பீரத்து கர்த்தராலும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கண்டுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளும் ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்களை இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கனிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தீட்டி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரிகளின் ஆத்மாவை கொழுமையானவைகளினாலே பொறிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடி அளவையில் நிமித்தம் ஆறுதல் அடையார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்தில் திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டு என்னை திரும்ப அப்பொழுது திரும்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு வெட்கி நானே கொண்டு பிறகும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கத்தை புலம்பிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கட்சி குதித்தது. அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு அடையாளங்களை நிறுத்தி உனக்கு தூண்களை நாட்டு. நீ நடந்த வழியே பாதையின் மேல் உன் மனதை இஸ்ரவேலாகிய குமாரத்தியை திரும்பு. இந்த உன்னுடைய பட்டணங்களுக்குள்ளே திரும்பும். சீர்கட்டு போன குமாரத்தியை எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்ரீயானவள் புருஷனை சொல்லிக் கொள்ளுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய சீரை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் நீதியின் வாசலமே பரிசுத்தப்படுவதுமே கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கடவர் என்று வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் செலுத்துவார்கள். அதில் யூதாவும் அவருடைய எல்லா பட்டணங்களிலும் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி
இந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாக இருந்தது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் யூதா குடும்பத்தாரையும் மனுஷனிலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் வெடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யும் அவர்கள் பேர் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டும் அவர்கள் பேர் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் குசி போயின என்ற நாட்களிலே சொல்ல மாட்டார்கள். அவன் தன் அக்கிரமத்து நிமித்தம் சாவான். எந்த மனுஷனும் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். ஏதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்ல. அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடு புதர் பிடிக்க பண்ணுவேன். நான் அவர்களை பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்து நாளிலே அவர்களுடைய பண்ண உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தாலும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவர் அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டுமே எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் நட்சத்திரம் நியமங்களை சந்துக்களுக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்க சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவரும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடி ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு ஜாதி இராதபடி அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமி அஸ்திவாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரை அவர்கள் செய்த எல்லாவற்றையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனனியேலின் கோபுர முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கு என்று கட்டப்படும். அப்புறம் அளவு நூல் அதற்கு எதிராக காரை பின்னு மேட்டின் மேல் சென்று கோவாத்புறமாக சுற்றி போகும். பிரேதங்களை புதைக்கிறது சாமலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கேதுருவன் ஐக்காலுக்கு பாலை கிழக்கு இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கு பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். அதிகாரம் 32. நேபுகாத் நேச்சர் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகி சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி யூதராஜன் அரண்மையுள்ள காவற்சாலையின் மட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவரை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. யூதாவின் ராஜாவை சிதைக்க கல்தையருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாயோட பேசும், அவன் கண்களை காணும். அவன் சிதைக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான் என்று சந்திக்கட்டும். அங்கே அவன் இருப்பான். எங்கள் கல்தையருடைய யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தார். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியதோ, உன் பெரிய தகப்பனாகிய சலோமோன் குமாரன் அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கி கொள்ள, அதை கொள்ளுகிறதற்கு உனக்கு மீட்கும் அதிகாரம் அடுத்தது என்று சொல்லுவான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவல்சாலைக்கு வந்து பெண்ணியமின் நாட்டு ஆனதத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கி கொள்ளும் சுதந்திர பாத்திரம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு, அதை அடுத்து அதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேலின் கையில் நான் ஆனதத்திற்கு அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கரமாகிய 17 சேக்கலுடைய வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். தன் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு
தன் சட்டத்துக்கும் வழக்குக்கு ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியும் எடுத்து என்னை பெரிய தகப்பன் மகனாகிய அனாமியுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரைய பத்திர கையெழுத்து போட்ட சாட்சியுடைய கண்களுக்கு முன்பாக காவற்சாலையும் எடுத்து உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாக அதை மசையவன் குமாரனை நேரி அவன் மகனான பாருக்கு கொடுத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரம் திறந்திருக்கிற கிரைய பத்திரமாக இந்த சாசனங்கள் வாங்கி அவைகள் அநேக நாளில் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில் வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படுகிறது என்று இஸ்ரவேல் தேவனாகிய சேனை கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்குனீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிற ஒரு பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னாடிய பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுவருமாகிய செய்த கர்த்தரின் நாமம் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாக இருக்கிறீர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகும் அவனுடைய கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாகும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களை அற்புதங்களை தேவரீரை செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினால் அற்புதங்களினாலும் பலத்த கையினால் ஓங்கிய பயத்தினாலும் மகாங்கிரத்தினாலும் எய்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவருடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேன் ஓடிய தேசத்தில் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தை நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்தது ஒன்றையும் செய்யாமலும் போனார்கள். அதனால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தம், பஞ்சு நிமித்தம், கொள்ளையின் நோய் நிமித்தம் இந்த நகரம் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்டையரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிற இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவர் நகரம் கல்டையரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாக இருக்கும். தேவரீர் என்னை நோக்கி நீர் எனக்கு ஒரு நிலத்தை விலக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதனால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தையரின் கையிலும் பாபுலோன் ராஜாவை கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தையர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதை சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளையோ வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்களினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகும், எனக்கு உக்கிரமும் உண்டாகும். நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றி போகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர் அவர்கள் தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷன் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தம்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தி ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மூளைக்கென்று தங்கள் குமாரரை தங்கள் குமாரத்திகளை தீக்கடக்க பண்ணும்படி இன்னும் உடைய குமாரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை
செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயிலும் பாபுலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போவோம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சின்னத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரகத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலிருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் அதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்களின் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களில் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளிடுவேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணி அவர்கள் என்னை விட்டு அற்று போகாதபடி என்னை பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மோடு அவர்களை இந்த தேசத்தை நிச்சயமாக நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனும் மிருகம் இல்லாதபடிக்கு பாழாய் போனது என்றும் கல்தையரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்தில் நிலங்கள் கொள்ளப்படும். பென்யமீன் தேசத்தில் எருசலேமின் சுற்றுப்புறங்களும் யூதாவின் பட்டணங்களும் மலைக்காடான பட்டணங்களும் பள்ளத்தாக்கான பட்டணங்களும் தென்திசை பட்டணங்களும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களின் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை போடுவதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதிகாரம் 33. எரேமியா இன்னும் காவல் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தபடியாக கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, இதை செய்கிற கர்த்தருக்காய் இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிறது யெகோவா என்ன நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எதற்கு கொத்தளங்களோடு பட்டயத்தாலும் இடிக்கப்படுவர்களை இந்த நகரத்தின் வீடுகளும் யூதராஜங்கள் வீடுகளை குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தம் நான் என் முகத்தை மறைத்தபடியினால் என் கோபத்தினால் உக்கிரத்தோடு வெட்டுண்ட மனுஷர் பிரேதங்களின் அவைகளை நான் நிரப்பும்படியாக அவைகளை கல்தையோடு யுத்தம் பண்ண போகிறேன். அதோ நான் அவர்களுக்காக சவிக்கும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதம் துரோகம் பண்ண அவர்களுக்கு எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்பவர எல்லா ஜாதிகளுக்குள் முன்பாக எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாக இருக்கும் என்று நான் அவர்களை அருள்ச்சியும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்திலும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர மேலே கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவனிடத்திலும் யூதாவின் பட்டணங்களும் மனுஷனுக்கு மிருகமாக இல்லாத பாலான எரிசலும் வீதிகளிலும் இன்னும் களிப்பான சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனையின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறவன் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவன் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாக கிடக்கிற இடத்திலும் இதற்கடுத்த பட்டங்கள் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்கள் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டங்களும் பள்ளத்தாக்கமான பட்டங்களும் தென்திசை பட்டங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேம் சுற்றிலும் உள்ள யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைகளுக்கு கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்ல, இப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கு யூதாவின் குடும்பத்தாருக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களே அக்காலத்தில் தாவீதுக்கு நீதியின் கிளை ஒழிக்க பண்ணி அவர்களுடைய நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர்கள் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிறுவம்சத்தின் சிங்காசனம் உட்கார்ந்திருக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலிப்பிட்டு போஜன பலியை செலுத்தி நாள்தோறும் பலியிடும்படிக்கு எனக்கு முன்பாக ஆசாரியருக்கு லேவியருக்கு இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் குறித்த நேரங்களில் பகல் காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ண உடன்படிக்கை அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகிய தாவீதுடைய நான் பண்ணின உடன்படிக்கை நான் சிங்காசனத்தில் அரசாலும் குமாரன் அவனுக்கு இல்லாது போகும்படி அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியோடு நான் பண்ணின உடன்படிக்கை அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாமலும் கடற்கரை மணல்
படாதவமாக இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததி என ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களை வெறுத்து போட்டேன் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஜாதி இல்லை என்று அதை தூசிக்கிறேன் என்பதை நீ காண்கிறதிலேயோ வானத்துக்கு உண்மைக்கு இருக்கிறது நியமங்களையும் காவல் பகற்காலத்தை காலத்தையும் கொடுத்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததி என் தாசனாகி தாவின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததி ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். வாசிக்க வேண்டிய வேதப்படி வாசமெடுத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நிறங்களோடு இருந்து இந்த காரியங்களை நிறங்களுக்கு கொடுத்தபடியால் மக்கள் நன்றி. ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மைப்படட்டும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து சகல அந்தகார வல்லமை நாவிகளின் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.